ஸோ கைஸ், நாளைக்கு நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நாளைக்கு நிஃப்டி வந்து என்ன ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, என்னோட கணிப்படி மார்க்கெட் நாளைக்கு இந்த மாதிரி 25,835 வரைக்கும் போகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டு ஏற்கனவே இருந்த இங்கே வெயிட் ஒரு நிமிஷம். மார்க்கெட் வந்து ஒரு ஹை, லோ, லோவர் ஹை, ஹையர் லோ, ப்ரீவியஸ் ஹை, இப்போ அதே மாதிரி ஒரு லோவர் லோ கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? இப்போ மார்க்கெட் என்ன இண்டிகேட் பண்ணியிருக்கு அப்படின்னா, நான் ஒரு டவுன் ட்ரெண்டில் போக போகிறேன் அப்படின்னு இண்டிகேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட்டு ஒரு வேகமாலாம் ஒரே முட்டாலாம் கீழே வந்து விழுகாது. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ப்ரீவியஸாக இந்த ஹையர் லோ இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு பவுன்ஸ் ஆவாங்க. ஸோ நாளைக்கு வந்து மார்க்கெட் எவ்வளோ மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, அப்ராக்சிமேட்டாக ஒரு 110 பாயிண்ட்ஸ் வந்து ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு இன்ட்ராடே பண்ணுறீங்க அப்படின்னா பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்க்கலாம். இல்லை அப்படின்னா பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஓகேவா? ஏன்னா மார்க்கெட் வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா, லோவர் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் தன்னோட ஸ்ட்ரக்சரை வந்து மாற்றிக்கிட்டான். அதாவது இங்கேருந்து ஹைலேருந்து இப்படி வந்து லோலேருந்து இப்படி வந்து ஹை, லோவர் லோ இப்படி வச்சுட்டு இங்கே மாற்றிட்டு இப்படி மேலே போயிட்டுருக்கான். ஓகேவா? ஸோ மார்க்கெட் தன்னோட ஸ்ட்ரக்சரை மாற்றிக்கிட்டனால என்னோட ப்ரெடிக்ஷன் படி நாளைக்கு மார்க்கெட் ஒரு 110 பாயிண்ட் வந்து அப்பில் தான் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ட்ரேட் செட்டப் பார்த்துக்குங்க. மேபி அது நடக்காமலும் போகலாம். இது வந்து ப்ராபபிலிட்டி தான், பாசிபிலிட்டி ப்ராபபிலிட்டி ரெண்டும் தான். எக்ஸாக்ட் ப்ரிடிக்ஷன் கிடையாது. எக்ஸாக்ட் ப்ரிடிக்ஷன் தான், பட் இருந்தாலும் சேஃபாக ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னொரு ஆட் ஆன் பண்ண விரும்புகிறேன். என்னென்னா, சப்போஸ் உங்களுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டோட பேசிக்ஸ் வந்து வேணும் அப்படின்னா அதையும் நான் வீடியோவில் ஆட் பண்ணலான்னு இருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது வந்து பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள். நம்ம அந்த அந்த ஸ்டாக் மார்க்கெட் பேசிக்ஸை வந்து ஒரு சீரீஸாக வீடியோவில் போடலாம். ஓகேவா? தேங்க்யூ. இம்பார்ட்டண்ட் லெவல்ஸ் வந்து என்னென்னா, நாளைக்கு 25,777, 25,835, 25,663, 25,525 இதுதான் இம்பார்ட்டன்ஸான லெவல். ஓகேவா? இதை வந்து பார்த்துக்குங்க. மேஜரான லெவல் என்னென்னா 25,835 இதுதான் வந்து மேஜரான லெவல். மேபி நாளான்னைக்கு வந்து மார்க்கெட்டு வீக்லி எக்ஸ்பைரியாக இருக்கிறனால நாளைக்கே ஒரு மொமெண்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் சைட்வேஸ் ஆகலாம். இல்லை நாளைக்கு சைட்வேஸ் ஆகிட்டு நாளான்னைக்கு ட்ரெண்டிங் ஆகலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்குங்க. நியூஸை வந்து சைட் பை சைட் பார்த்துக்குங்க. பிகாஸ் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட மார்க்கெட் கேபிட்டல்ஸ் எல்லாத்தையும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஒரு டாப் 4 வேல்யூடு ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டியில் இருக்கிற வெயிட்டேஜை வந்து நாங்கள் குறைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து எல்லாம் ஒரு டாப் 3 ஸ்டாக்ஸ் எடுத்தாலே 50% கிட்ட வந்துடும். ஆனால் இப்போ எல்லாத்துக்கும் வந்து மேக்ஸிமமே ஒரு ஸ்டாக்குக்கு 20% தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க.
ஸோ அது என்னன்னு பார்த்துக்குங்க. சரியா? அந்த மாதிரி நியூஸ்லாம் பார்த்துக்குங்க. நாளைக்கான மார்க்கெட் வந்து இப்படி தான் இருக்கும். 2535 வரைக்கும் போகலாம். இது என்னுடைய ப்ரெடிக்ஷன். சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட் ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா ஷுவராக 25525 தான். ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நடக்கும். ஓகேவா? தேங்க்யூ.